உங்க முன்னாடி ஒரு அழகான பொண்ணு வந்து நிக்கிறா. அவ கண்ணை பார்த்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நீங்க கல்லா மாறிடுவீங்க. ஆமாங்க, இதுதான் வேர்ல்டு ஃபேமஸ் டெரிஃபைங் பியூட்டி மெடுசாவோட கதை. நாம எல்லாருக்கும் மெடுசானா ஒரு டெரிஃபைங் மான்ஸ்டர் அப்படின்றதானே தெரியும். ஒரு காலத்துல கிரீஸ்லயே அழகான பொண்ணு மெடுசா தான். அவ முடிய பார்த்து பொறாமப்படாதவங்க ஆளே கிடையாது. அந்த அழகே உலகத்துல அவளுக்கு மிகப்பெரிய சாபத்தை வாங்கி கொடுத்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அந்த கோயில்ல நடந்த சம்பவம் அவள் லைஃபே டோட்டலா மாத்திடுச்சு. கடல் அரசனான பொசைடனுக்கு மெடுசா மேல ஒரு ஆசை வருதுங்க. காடஸ் அத்தீனாவோட கோயில்ல மெடுசா கிட்ட அவர் தப்பா நடந்துக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அத்தீனா பொசைடன் மேல கோவப்படாம மெடுசாக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றா. அவளோட அழகிய முடிகள் விஷமுள்ள பாம்பா மாறுறதுக்கும் அவ கண்களை யார் நேருக்கு நேரா பார்த்தாலும் உயிருள்ள கல்லா மாறுறதுக்கும் சாபத்தை கொடுத்துட்றாங்க. இமேஜின் பண்ணி பாருங்களேன், கண்ணாடியில தன்னோட சொந்த முகத்தையே பார்த்துக்க முடியாத மாதிரி ஒரு வாழ்க்கையா வாழ்றா. இங்கதான் ஒரு ஷாக்கிங் ட்விஸ்டே இருக்கு. ஹீரோ பெர்சூஸ் அவளோட தலையை வெட்டினதுக்கு அப்புறமும் அந்த தலை உயிரோட தான் இருந்துச்சு. அப்பயுமே யாரெல்லாம் அவளோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்தாங்களோ சிலையா மாறிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவ ரத்தத்துல இருந்துதான் பறக்கக்கூடிய குதிரையான பெகாசஸும் வெளியில வருது. இப்ப சொல்லுங்க, மெடுசா ஒரு மான்ஸ்டரா இல்ல ஒரு பாவப்பட்ட விக்டிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.